மழையும் சிறிய பறவைகளும். ஒரு அழகான கதை. ஒரு காலத்தில் ஒரு பசுமையான காடில் பலவிதமான சிறிய பறவைகள் வாழ்ந்து வந்தன. அந்த பறவைகள் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசி சந்தோஷமாக வாழ்ந்தனர். அந்த பறவைகளின் மத்தியில் பச்சை பச்சோந்தி, மஞ்சள் மினி, நீல நெட்டி, சிவப்பு சின்னன் மற்றும் வெள்ளை வானம் என்ற 5 முக்கியமான பறவைகள் இருந்தன. ஒரு நாள் வானத்தில் கருமையான மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்யத் தொடங்கியது. அந்த மழை மிகவும் திடீரென்று பறவைகள் அனைவரும் தங்களது சின்ன சின்ன குடில்களைத் தேடி ஓடின. பச்சை பச்சோந்தி, இது எங்கள் குடில்களை பாதுகாக்கும் என்று சொன்னாள். மஞ்சள் மினி, நாம் அனைவரும் ஒன்றாக இருந்தால் மழையை எதிர்கொள்ளலாம் என்று உறுதியாக கூறினாள். நீல நெட்டி, நாம் இப்போது எதைச் செய்ய வேண்டும் என்று கேள்வியுடன் இருந்தான். அதற்கு சிவப்பு சின்னன், நாம் முதலில் ஒருவருக்கொருவர் உதவ வேண்டும் என்றான். வெள்ளை வானம், நாம் இப்போது விறகு மற்றும் இலைகளைச் சேகரித்து குடில்களை வலுப்படுத்த வேண்டும் என்றான். அந்த 5 பறவைகளும் தங்களுடைய தோழர்களுக்கு உதவ முனைந்தனர். மழையின் சத்தம் கேட்டபோது அவர்கள் அனைவரும் ஒருமித்தமாக செயல்பட்டனர். மழை தொடர்ந்து மிகுந்து கொட்டியது. பச்சை பச்சோந்தி, நாம் இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று உறுதியுடன் சொன்னாள். அவள் மஞ்சள் மினியிடம், நீ இலைகளை சேகரித்து வா என்றாள். நீல நெட்டி, நான் இப்போது விறகுகளை எடுக்கச் செல்வேன் என்று சொன்னான். அவர்களின் கடின உழைப்பால் அவர்கள் தங்கள் குடில்களை வலுப்படுத்தினர். மழையின் போது பறவைகள் ஒன்றாக தங்கள் குடில்களில் தங்கினர். அவர்கள் ஒன்றை உணர்ந்தனர், நாம் ஒருவருக்கொருவர் உதவினால் மட்டுமே இம்மேல் பருவத்தை எதிர்கொள்ள முடியும். மழை நீண்ட நாட்கள் கொட்டிக் கொண்டிருந்தது. அதை எதிர்கொள்ள பச்சை பச்சோந்தி, நாம் அனைவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்றாள். மஞ்சள் மினி, நாம் எப்போதும் நம்மை நம்பி செயல்பட வேண்டும் என்று உறுதியுடன் கூறினாள். நீல நெட்டி, நாம் திடமாக இருந்தால் எதையும் சமாளிக்க முடியும் என்று உணர்ந்தான். அவர்களின் அன்பு மற்றும் ஒற்றுமை அவர்களை மேலும் வலுப்படுத்தியது. மழை மெல்ல அடங்கிக் கொண்டிருந்தது. ஒரு நாள் வெள்ளை வானம், மழை முடிந்த பிறகு நாம் அனைவரும் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்றான். அதற்குள் மழை நிறுத்தியது. பறவைகள் தங்களின் குடில்களிலிருந்து வெளியே வந்தனர். அவர்கள் காடு முழுவதும் துலக்கத்தை உணர்ந்தனர். அவர்கள் இயற்கையின் மழை புதிய வாழ்வை தருகிறது என்று உணர்ந்தனர். அவர்கள் தங்கள் உறவுகளை மேலும் வலுப்படுத்தி அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழத் தொடங்கினர். மழையின் போது ஒருவருக்கொருவர் உதவியதால் அவர்கள் தங்களுடைய நட்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்தனர். இந்த கதை பறவைகளின் அன்பும் ஒற்றுமையும் மற்றும் தன்னம்பிக்கையும் பற்றி பேசுகிறது. நாம் எல்லோருமே இயற்கையை மதித்து அன்பும் ஒற்றுமையுடனும் வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. இந்த கதை நம்மை இயற்கையை நேசித்து அதை போல் வாழ உதவும். நாம் ஒருவருக்கொருவர் உதவினால் மட்டுமே எதையும் சமாளிக்க முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. அன்பும் ஒற்றுமையும் நம் வாழ்க்கையில் மிக முக்கியம் என்பதை கிளிகளின் மூலம் புரிய வைக்கிறது. இந்த கதை நம் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான பாடமாக இருக்கும். நாம் இயற்கையை மதித்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எப்போதும் ஒருவருக்கொருவர் உதவி, அன்பு மற்றும் ஒற்றுமை கொண்டு வாழ நம் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் இருக்கும். மழை மற்றும் பறவைகள் நம்மை இயற்கையின் அன்பையும் அதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்துகின்றன. நாம் இதனை உணர்ந்து செயல்பட்டால் நம் வாழ்க்கை மேலும் அழகாக இருக்கும். மழையின் மூலம் பறவைகள் தங்களது அன்பு மற்றும் ஒற்றுமையை மேலும் வலுப்படுத்தின. இது நமக்கு ஒரு பெரிய பாடமாகும். எப்போதும் நம்பிக்கை, அன்பு மற்றும் ஒற்றுமை கொண்டு செயல்படுவோம். இந்த மழை மற்றும் பறவைகள் கதை உங்கள் மனதில் நம்பிக்கை மற்றும் அன்பை வளர்க்கும். அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும். நம் வாழ்க்கையில் நம்பிக்கை, அன்பு மற்றும் ஒற்றுமை மிகவும் முக்கியம் என்பதை கற்றுக் கொடுக்கிறது. எப்பொழுதும் நம்மை நம்பி இயற்கையை மதித்து அதன்படி செயல்படுவோம். அந்த நேரத்தில் நம் வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் இருக்கும். இந்த கதை உங்கள் மனதில் நீண்ட நாட்கள் தங்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும்.